அனைவருக்கும் வணக்கம். வேர்ல்டு சித்திரகுப்தர் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய நாள் இனிதாய் அமைய ஸ்ரீ சித்திரகுப்தரை பிரார்த்திக்கின்றோம். இன்றைக்கான பதிவில் என்ன ஒரு ஆன்மீக தகவலை நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் என்றால், கண்ணாடி வளையல் அணிவதனால இவ்வளவு நன்மைகளா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் நமக்கு இன்றைக்கான பதிவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேர்ல்டு சித்திரகுப்தர் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஜோதிட சாஸ்திரத்தின்படி வளையல் சுக்கிரனுடன் தொடர்புடையதாக கூறப்படுகிறது. வளையல் அணிவதால் ஏற்படும் நன்மைகள், வளையல்களினுடைய முக்கியத்துவம் மற்றும் எந்த நிற வளையல்களை அணிய வேண்டும் என்பதை பற்றி இந்த கட்டுரையில் நம்ம பார்க்கலாம். கண்ணாடி வளையல் அணிவதால் நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படுதுங்கிறத பற்றி பார்க்கலாம். வளையல் என்பது பாரம்பரிய ஒரு அணிகலன். தங்கம் மற்றும் கண்ணாடி வளையல் ஆரம்ப காலத்தில் அணிந்தாலும் தற்பொழுது பிளாஸ்டிக் வளையலினுடைய பயன்பாடு தான் அதிகமாக இருக்கு. வளையல் அணிவதனுடைய முக்கிய நோக்கம் ஹார்மோன்களினுடைய குறைபாடுகளை களைவதாகும். பிறந்தது முதல் நமது உடலில் ஹார்மோன்களின் குறைபாடுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதனால அந்த காலத்துல இறுதி வரைக்கும் வளையல் அணிதல் கட்டாயமாக்கப்பட்டு இருந்துச்சு. பொதுவாக கண்ணாடி வளையல்கள் என்பது இந்த காலத்து பெண்களிடம் ஃபேஷன் இல்லை அப்படிங்கன்னு கருதப்பட்டிருக்கு. இந்த கண்ணாடி வளையல்கள் மூதாட்டிகள் மட்டுமே உபயோகப்படுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கு. இன்றைய நாகரிகமான பெண்களும் அப்படிதான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பிரேஸ்லெட், பிளாஸ்டிக் வளையல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய புதுமையாக வந்ததுனால பெண்கள் கண்ணாடி வளையல்கள் போடுவதை முற்றிலுமாக மறந்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த கண்ணாடி வளையல்கள் அணிவதை எல்லா வேளையிலும் தவிர்ப்பதும் நன்றன்று. கண்ணாடி வளையலினுடைய அற்புதங்கள். கண்ணாடி வளையலில் தேவி தத்துவம், சாத்வீகத்தன்மை மற்றும் சைதன்யம் நிரம்பியுள்ளன. அவை சூழ்ந்துள்ள சாத்வீக சைதன்ய அதிர்வலிகளை ஈர்க்கின்றன. கண்ணாடி வளையல்களின் ஓசை தீய சக்திகளை விரட்டையடித்து தேவியினுடைய அருள் கிடைக்க உதவுகிறது. அந்த வளையல்களை அணிந்திருக்கும் பெண்ணின் மீது விழும் கெட்ட பார்வையை, அதாவது திருஷ்டி, கெட்ட சக்திகளையும் அளிக்கிறது. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கட்டும்.